ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 21 வரை நம்ம தனுசு லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக என்னென்ன பலன்களை தருகிறது என்று பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 12 திங்கட்கிழமை 11ஆம் இடமான துலா ராசியில் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிற சந்திரன் காலையில் 8:32க்கு விசாக நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். திங்கட்கிழமை அன்னைக்கு குருவை போல செயல்படுகிறார். குரு நம்ம லக்னாதிபதி, நமக்கு 4ஆம் அதிபதி, 6ஆம் வீட்டில் ரிஷபராசியில் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ குருவுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகிறது. 11ஆம் இடம் என்பது எதையுமே ஈஸியாக அனுபவிக்கிறது. எதிர்பார்த்த நல்ல பலன்களை நாம் எளிதில் பெறுவது. ஆனால் இந்த குரு அந்த 11ஆம் பாவத்துக்கு 8ஆம் இடமான 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்படியெல்லாம் எதேச்சையாக எதுவும் நடந்துடாது. நாம் ரொட்டீன் ஒர்க்கு, உழைப்பை பார்த்தோம்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது. குருட்டு அதிர்ஷ்டமோ எதிர்பாராத பெரிய ஒரு பல்கான வளர்ச்சியோ கொடுக்காது, உழைப்புக்கேற்ற பலனை தரும் அப்படிங்கிறது இன்றைய நாள். உறவுகளில் கொஞ்சம் சீரான போக்கை கடைப்பிடிக்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது குரு இருக்கிறதுனால உறவு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மத்தியமமாக தான் செயல்படும். பொருளாதாரத்துக்கு நன்மை இருக்குது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:43 வரைக்கும் அந்த விசாக நட்சத்திரம். அதுக்கப்புறம் சந்திரன் விருச்சிக ராசியில் சனியினுடைய அனுஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. நம்மளுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. ஆனால் அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் இருக்கார். இந்த சனி உட்கார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, வேலைக்கு நல்லா இருக்கு, ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும், உறவுகளுக்கும், சந்தோஷத்துக்கும், பிரயாணத்துக்கும், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கருவிகளுக்கும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ வேலை சார்ந்த விஷயம் இன்னைக்கு நல்லதாக நடக்கும், நன்மைகள் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். மறைமுகமான எதிரிகள் தொல்லையை கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் பிரச்சனையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும். கடன் கொடுக்க அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அடைக்கிற நிலைமை ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை, ஆகஸ்ட் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு தான் இந்த பலன். புதன்கிழமை நண்பகல் 12:12க்கு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடமான விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. புதன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 9ஆம் இடம் என்பது ஒரு உயிர்பற்றான ஸ்தானம். ஒரு உயர்கல்வி, ஒரு ஆன்மீக தொடர்பு, புதிய நபர்களோடு பழகுதல், ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுதல், இது மாதிரியான விஷயம் 9ஆம் இடம். அதனால் பெருசாக உழைப்பு சார்ந்த, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சாதகமாக இருக்காது. கன்சல்டிங் பிஸ்னஸுக்கு நல்லாயிருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை நண்பகல் 12:53க்கு அந்த கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு நம்ம தனுசு ராசியிலேயே மூல நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். இந்த நண்பகல் 12:52 முதல் கேது மாதிரி செயல்படுவார். கேது நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சந்திரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. தொழில் நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும், உத்தியோகத்திலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ அன்னைக்கு ஆகஸ்ட் 15, மறுநாள் ஆகஸ்ட் 16 நண்பகல் மதியம் 12:47 வரைக்கும் அது இருக்கு கேது நட்சத்திரம். அதுக்கப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரம் தொடங்குது, பூராடம். நம்ம லக்னத்தில் சந்திரன் சுக்கரனுடைய பூராட நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கரன், பூராடத்துக்கு அதிபதியான சுக்கரன் நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியில்
அவருடைய இன்னொரு சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனுடைய பலம் அப்படின்னு சொல்லி 12 லக்னத்திற்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். 11 நாட்கள் நடக்கிறதுக்கு. அந்த பதிவுகளையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் இன்பத்தை தருபவர் மற்றும் பழக்க வழக்கம், ஆன்மீக ஒரு வளர்ச்சி, தெய்வ அனுக்கிரகம், பூர்வீக பலம், பாரம்பரிய பலம், குழந்தைகள் நலம், இதையெல்லாம் கொடுக்குறவர். அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பொழுதுபோக்காக இருக்கும், ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நண்பகல் 11:48க்கு உத்திராட நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறாரு. 1 பாதம் தனுசு ராசியில் இருக்கு, 3 பாதம் மகர ராசியில் இருக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். சூரியனும் கேது நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கு. அதனால் கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது, ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், உறவுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அல்லது உறவுகள்னால மகிழ்ச்சி, இதெல்லாம் நல்லது நடக்கும். உத்திராட நட்சத்திரம் மறுநாள் ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:14க்கு நிறைவடைந்து திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால இன்னைக்கு வந்து பண வரவுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவும் கிடைக்கும். உத்தியோகத்துக்கும் பலம் உண்டு. சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கும் வளர்ச்சிகள் நன்றாக உண்டு. அடுத்த நாள் ஆகஸ்ட் 19 திங்கட்கிழமை காலையில் 8:10க்கு திருவோணம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ செவ்வாய்க்கு வந்து ஒரு பலன் கொடுக்குது, ஒரு வலிமையை கொடுக்குது, வில் பவரை கொடுக்குது. குழந்தைகள் நலம், கலைகள் வளர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு வேலை புதுசாக கிடைச்சி அதன் மூலம் ஒரு அனுகூலமும் கிடைக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி சதய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல போகிறார். அந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு 4ஆம் இடத்துல மீனராசியில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து அந்த சனி 3ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால இன்னைக்கு கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். இடம் விட்டு இடம் போகிறது, இடம் மாற்றுறது, இடத்த விற்கிறது, ஒரு தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது ஒருத்தரை சந்திக்கிறது, ப்ராஜெக்டுக்கு புதுசாக மாறுறது அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது, இதெல்லாம் சாதகமாக நடக்கும். இளைய சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் நடக்கும். மனசுக்கு அறிவை வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் நல்லா இருக்கும். இந்த சதய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அறிவாற்றல் கூடும், தைரியம் பெருகும், நமக்கு தன்னம்பிக்கை உண்டாகும், ஒருத்தருக்கொருத்தர் சகாயம் கிடைக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 21 பூரட்டாதி நட்சத்திரம். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் 3ஆம் இடத்துல போயிட்டுருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வந்து எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கும். சில வகையில் மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடிய சஞ்சலங்களும் கிடைக்கும், சந்திரனும் சனியும் சேர்றதுனால. பட்டு குரு வந்து நமக்கு நட்சத்திர அதிபதி 6ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு மாறுறாரு, சந்திரன் நட்சத்திரத்திலிருந்து. அதனால் அந்த செவ்வாய் வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து பலத்தை கொடுக்கறதுனால இன்னைக்கு நன்மையான பலன்கள் நடக்கும். மாற்றங்கள், ஏற்றங்கள் கொடுக்கறதா இருக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் பலம், பண வரவு நன்றாக இருக்கும். இந்த வகையில் இந்த 10 நாட்களுக்கும் இந்த பலனை உறுதியாக செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.